நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம நம்மளோட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பொருளாதார பிரச்சனை நம்ம வீட்டில் ஒரு பணப்பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் சரிங்களா, வீட்டையவே எப்படின்னா மேலே செல்ஃபில் வைக்கிறது, இல்லை கட்டில் கடியில் வைக்கிறது. இந்த கட்டில் கடியிலலாம் வச்சுட்டு நம்ம மேலே கட்டில் மேலே தூங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சுமையை கண்டிப்பாக கடன் சுமையை கண்டிப்பாக கொடுத்துரும் சரிங்களா. அதே மாதிரி ஃபேன் ஓடாமல் இருக்கிறது, எந்த ஒரு மின்சாதன பொருளும் வீட்டில் இயங்காமல் இருந்தால் நம்மளும் இயங்காமல் போயிருவோம். புரிஞ்சுதுங்களா. வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு ரெடி ஆகலை, ஃப்ரிட்ஜு ரிப்பேரு, இல்லை வாஷிங் மிஷின் ரிப்பேரு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டிவி ரிப்பேரு, இல்லை ஃபேன் ரிப்பேரு, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா தயவு செய்து நீங்கள் உடனே ரெடி பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே பாருங்கள், உங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஒன்று ரிப்பேராக இருக்குன்னா உங்களோட வேலை நிரந்தரமாக இருக்காது. மாதத்துக்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30 நாள் 26 நாள் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 10 நாள் 15 நாள் தான் வேலை வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு. இல்லை நிரந்தரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு வர வருமானம் பூரா கடனுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் பொருளை அடைச்சி வைக்கிறது, இல்லை பொருள் ஏதாவது ரிப்பேர் ஆனது, இந்த மின்சாதன பொருட்கள் ஏதாவது ரிப்பேராக இருக்கிறது, இதெல்லாம் சரி பண்ணிடுங்க. வீட்டில் பொருளெல்லாம் அடைச்சி வைக்கிறது எல்லாமே தூக்கிடுங்க சரிங்களா. தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் இருக்கவே கூடாது. இப்போது பணக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புது துணி எடுத்துகிட்டே இருப்பாங்க, பழச பூரா யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க சரிங்களா. அப்போ பழையன கழிதல், பழசுனா என்னங்க, சனி பகவான். அப்போ வீட்டில் பழசு சேர்த்திட்டே இருந்தோம்னா சனி பகவான் யார், கர்மக்காரகன், தொழில்காரகன். அப்போ சனி பகவான் என்ன பண்ணுவார், அங்கே ஒரு தடையும் தாமதத்தையும் நிச்சயமாக கொடுப்பாரு ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல ஒரு தடை தாமதங்கள் எது எடுத்தாலும் ஒரு லேட்டாக நடக்கும், உடனே நடக்காது. புரிஞ்சுதுங்களா. எல்லாமே லேட்டாக நடக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பொருளெல்லாம் அடைச்சி வைக்காம நம்மளுக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு, தேவைன்னா நம்மளுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பணம் வந்துட்டே இருக்குன்னா தேவையான டைமில் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் ஓகேங்களா. துணிமணியும் அப்படித்தான், நம்ம உபயோகப்படுத்துகிற துணிகள் மட்டும்தான் வச்சுக்கணும், தேவையில்லா தூக்கி போட்டுறணும். அதே மாதிரி நைட்டு பார்த்துட்டிங்கன்னா சிங்கில் பாத்திரங்கள் போடவே கூடாது. நைட்டு தூங்கும்போது பாத்திரத்தை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு, ஸ்டவ்வை சுத்தம் பண்ணிவிட்டு, அந்த ஸ்டவ்வில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீம் அக்ஷயம் இல்லை அக்ஷயம் இல்லை ஸ்ரீ அக்ஷயம் இல்லை ஸ்ரீம் அக்ஷயம் அப்படிங்கிற ஒரு மந்திரங்களை நம்ம எழுதிட்டு சாக் பீஸில் எழுதலாம், இல்லை நம்ம கோலப்பொடியில் எழுதிக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு மகாலட்சுமியோடைய ஒரு மந்திரம். அப்போ இது நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு செல்வ வளம் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. அதனால் அதே மாதிரி செப்பல் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க, தேவையில்லாத செப்பலெல்லாம் வச்சுருப்பாங்க சரிங்களா. தேவையானதை மட்டும் வைங்க, தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, போட்டு அடைக்காதீங்க. அதே மாதிரி தண்ணி வீட்டில் ஏதாவது லீக் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம், அதாவது பண வரவு கண்டிப்பாக தடைப்பட்டுரும். ஏதாவது ஒரு இடத்துல அந்த பணம் அப்படியே நின்று வர வேண்டிய பணம் நின்றும். கொடுக்க வேண்டியவங்க நம்மளுக்கு கொடுக்க முடியாது, அவங்களுக்கு சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு பணம் வர்றது தடையாகும். அதனால் வீட்டில் தேவையில்லாத பொருளெல்லாம் சேர்த்தாதீங்க. அதே மாதிரி பாத்திரங்கள் ஒரு சிங்கில் அடிக்கடி போடாதீங்க, சுத்தமாக கழுவிடுங்க, நைட்டே கழுவிட்டு படுங்க. ஸ்டவ்வை டெய்லியுமே தொடச்சி ஸ்ரீம் அக்ஷயம் அப்படின்னு எழுதிட்டு தூங்குங்க. இது ஒரு நல்ல ஒரு உங்கள் மைண்டை நல்ல உங்கள் மைண்டு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஒரு மனம் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், ஒரு செல்வ வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சரிங்களா, ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுங்க. இப்போ சொல்கிற இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அனைவரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.